மறக்காத நித்திலமே கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே, கண்ணுரங்கு கண்ணுரங்கு தேவபாலனே. பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே, உம்மை நாடி வந்தோ எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, நம் பாதுகாவலரை வணக்கத்தோடு நினைவு கூறக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில் இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளித்தளம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பின் வழியாக நம் இல்லம் தேடி வந்திருக்கிற கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோனியாரினுடைய திருச்சுரூபத்தை உற்று நோக்கின பிள்ளைகளாக பக்தியோடு இந்த நவநாள் ஜெபத்தை ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை யாருக்கெல்லாம் நம்முடைய ஜெப உதவி தேவைப்படுகிறது நம் உள்ளம் உணர்த்துகிறதோ அவர்களுடைய வாழ்வின் தேவைகளையும் புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக மௌனமாக நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்வோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. பிரியமான சகோதரியே சகோதரனே, திருப்பாடல் 9 திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்து ஏற்றுவதைப் போல, ஆண்டவரே, என் முழு இதயத்தாலும் உம்மை புகழ்வேன், வியத்தகு உம் செயல்களையெல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூர்வேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன் என்கிற உணர்வோடு நம் முன்பாக வீற்றிருக்கிற இதோ நம் இல்லத்தை ஆசீர்வதிக்கிறவராக, நம் உள்ளங்களையெல்லாம் ஆளுகை செய்கிறவராக நம்மிடையே பிரசன்னமாக இருக்கிற இதனற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். யோவான் நற்செய்தியாளர் தாம் எழுதிய முதல் திருமுகத்தில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று அறிவுபூர்வமாக அல்ல, அனுபவித்து சொன்னவர். இதே இயேசுவின் அன்பைத்தான், இந்த நற்கருணை ஆண்டவரினுடைய வாழ்வைத்தான் புனித பதுவை அந்தோணியாரும் நம்முடைய பாதுகாவலராக இதோ நம் தேவைகளுக்காக பரிந்து பேசுகிற புனிதரும் உள்ளத்தில் நிறைவாய் அனுபவித்து தன்னுடைய அருள்வாக்கு போதனைகளிலே அந்த இயேசுவின் அன்பை அநேகருக்கு எடுத்து சென்று வாழ்விழந்த பிள்ளைகளுக்கு, நம்பிக்கையிலே தளர்ந்து போன பிள்ளைகளுக்கு புது வாழ்வை, புது நம்பிக்கையை தந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, திருவருகை காலம் மனமாற்றத்தை தன் பிள்ளைகளிடம் கடவுள் எதிர்பார்க்கிற காலம், கடவுளின் இல்லம் நோக்கி திரும்பக்கூடிய ஒரு காலம். என் மகள், என் மகன் எனக்கானவர் என்கிற உணர்வை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறவராக, அவர்கள் மனம் மாறினால் என்ன, மாறாவிட்டால் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்று தொலைவில் இருந்து வேடிக்கை பார்க்கிற கடவுளாக அல்ல, மாறாக அன்பே உருவானவராக, நல்ல ஆயனாக, காணாமற் போயிருக்கிற உங்களையும் என்னையும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் தேடுகிற தெய்வமாக இதோ நம் இல்லம் தேடி, நம் உள்ளம் தேடி வந்திருக்கிற இந்த ஆண்டவரினுடைய மாட்சியை, மேன்மையை, நம்மிடத்திலே அவர் இறங்கி வந்து செயல்படுகிற அவருடைய வல்லமையை உள்ளத்தில் உணர்ந்த பிள்ளைகளாக, அன்பே என்றானவா, என் என்ன நிறைவானவா, உன் மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா என்று சொல்லி இந்த ஆண்டவரை உற்று நோக்கி அவரை புகழ்ந்து அவருடைய பிரசன்னம் நம்மை முழுமையாய் ஆட்கொள்ளும்படியாய் இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பே என்றானவா, என் என்ன நிறைவானவா, உன்மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா, என் ஏழ்மை குறை தீர்த்தவா, அன்பே என்றானவா. வலம் காய்ந்த நிழல் தேடும் நேரங்களில் வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய்,
பிரிந்தோடி மனம் வாடும் வேலைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகிறாய். மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான், மலை போன்ற உன்னன்பு முன்னாலேதான் என் தாழ்வை உன்மாண்பை நான் காண்கிறேன். என் தாழ்வை உன்மாண்பை நான் காண்கிறேன். அன்பே என்றானவா, உன் பாத நிழல் போதும் என ஏங்கினே. உன் நெஞ்ச மலராலே என்னை மூடினான். கண் பார்வை அருள் போதும் என நாடினே. என் பாதை வழி செல்லும் துணையாகினாய். மண் மீது காலூன்றும் தொடுவானமாய், மண் மீது காலூன்றும் தொடுவானமாய் என் மீது நீ வந்து நானாகிறாய். என் மீது நீ வந்து நானாகிறாய். அன்பே என்றானவா, என் என்ன நிறைவானவா. உன் மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்த்தவா. என் ஏழ்மை குறை தீர்த்தவா. அன்பே என்றானவா. மலை போன்ற தம் அன்பினால் இதோ நாம் எவ்வளவு தாழ்ந்து போயிருந்தாலும் என் மகளே, என் மகனே, உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவரா, உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறவரா, என் பிள்ளையாய் உன் வாழ்வு மாற்றப்படாதா என்கிற ஏக்கத்தோடு நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரிடம் இதோ நமக்காக, நம் தேவைகளுக்காக பரிந்து பேசுகிற புனித அந்தோணியாரோடு இணைந்து ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்திற்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி அற்புதராம் புனித பதுவை அந்தோணியாரின் பெயரால் உம் திருமுன் நாங்கள் கூடி வரும்படியாய் செய்திருக்கிறேன். ஆராதனை டிவி என்கிற வலையொலி தளம் வழியாக நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆட்கொண்டிருப்பவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. புனித அந்தோணியாருக்கு நவநாள் எடுப்பதால் தங்கள் குடும்பங்கள் ஆசீரை பெறுவதற்காக, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்வை பெறுவதற்காக நன்றியை உம் திருமுன்பாய் ஏறெடுக்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடும் புனித அந்தோணியாரின் பக்தர்களோடும் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளால் உம் பிள்ளைகளை நிறைத்திருக்கிறேன். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று உம் பிள்ளைகள் எழுப்பின அபய குரலை, அந்த பிள்ளைகளினுடைய அழுகுரலை பரிந்துரையாய் உம் பாதம் கொண்டு வந்த எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையினாலே அதிசயங்களை நாங்கள் பெறும்படியாய் செய்திருக்கிறேன். வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கருணை காட்டியிருக்கிறேன். தேர்வுகளிலே வெற்றியை தந்திருக்கிறேன். உடல் வியாதிகளிலிருந்து விடுதலையை தந்திருக்கிறேன். சுமையான வாழ்வின் அனுபவங்களிலே
இலைப்பாறுதலை தந்திருக்கிறேன். என்னால் முடியாது, என்னால் இதுக்கு மேலேயும் முடியாது என்று தங்கள் இயலாமையை உம்மிடத்திலே கொட்டின பிள்ளைகளுக்கு இன்னும் நான் நடப்பேன், இன்னும் இயேசுவுக்காய் நான் ஓடுவேன், இன்னும் இயேசுவுக்காய் நான் உழைப்பேன் என்று சொல்லுகிற ஆர்வத்தினால் உம் பிள்ளைகளை நிறைத்திருக்கிறேன். நன்றி அப்பா. நல்லவரே, தங்கள் பிள்ளைகளுக்கு தடைபட்டு கொண்டே இருந்த நன்மையான காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்தமையும்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணி இருக்கிறீரே. நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட அன்பே உருவான தெய்வமாக எங்கள் மீது தனிப்பட்ட அன்பை காட்டுகிறவராக, எங்களை தேடுகிற அன்பை பொழிகிறவராக, எங்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவராக, எங்களை கனிவோடு பார்க்கிறவராக, எங்களுக்கு ஆறுதல் மொழி சொல்லுகிறவராக, எங்களை ஆற்றலூட்டுகிறவராக இந்த நாளிலே வார்த்தை வழியாக எங்களோடு நீர் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. 99 காணாமற் போன ஆடுகளாயிருக்கிற நீதிமான்களை விட ஒரே ஒரு காணாமற் போன பாவியை உமக்குள்ளே கொண்டு வருவதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற தெய்வமாய் உம்மை வெளிப்படுத்துகிறவர். இதோ கோடி அற்புத புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையினாலே காணாமற் போன பொருட்களை மாத்திரம் அல்ல இயேசுவே, இந்த உலகத்திலே உம்மிடமிருந்து காணாமற் போன எத்தனையோ உள்ளங்களை உமக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய மகத்தான காரியங்களை செய்கிற ஊழியனாய் நீர் அர்ச்சித்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே, அதே அந்தோணியாரினுடைய பரிந்துரையோடு காணாமற் போன எங்களுடைய வாழ்க்கையை, தொலைந்து போன எங்களுடைய நிம்மதியை, காணாமற் போன எங்களுடைய மகிழ்ச்சியை, தொலைத்த எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடின பிள்ளைகளாக யாரிடம் போவோம்? இயேசுவே, எங்கள் மீது தனி அன்பு கூறுகிறவரே, ஒவ்வொரு நாளும் அன்பே உருவான ஆயனாக எங்களை தேடிக்கொண்டிருப்பவரே, உடைய தேடலுக்குள்ளே எங்களை எப்போ கொடுக்கிறோம்? எங்கள் பிள்ளைகளை எப்போ கொடுக்கிறோம்? நொந்து போய் இருக்கிற, வாடி போய் இருக்கிற, சோகத்தோடு இருக்கிற, சோர்வோடு இருக்கிற, போராடி போராடி தோல்விகளையே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இயேசுவே உடைய வாழ்வின் பிரசன்னத்திற்குள்ளே எப்போ கொடுக்கிறோம்? உடைய வல்லமை, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற வல்லமை, உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துகிற உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். உன் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து செல்லும். உன் பிள்ளைகளின் இல்லங்களை நிரப்பும். உன் பிள்ளைகளின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அத்துணை பணிகளையும், அத்துணை பயணங்களையும், அத்துணை தொழில்களையும், அத்துணை வியாபார முயற்சிகளையும், பிள்ளைகளின் படிப்பையும், பிள்ளைகள் எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ அனைத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் உடைய கண்களுக்கு முன்பாக எங்களை விலையேற பெற்ற பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்டிருப்பது பொன்னாலோ வெள்ளியாலோ அல்ல, உம்முடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற மாபெரும் உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக, அப்படிப்பட்ட மகத்துவத்தை மாட்சியை உள்ளத்தில் உணர்ந்த பிள்ளைகளாக இதோ புனித அந்தோணியாரோடு இணைந்து இயேசுவே உடைய மாட்சி விளங்கும்படியாய் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்வாதார பணிகளை, செயல்களை ஆசீர்வதிங்கப்பா என்று ஒப்புக் கொடுக்கிற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உன் பிள்ளைகள் எதிர்கொண்டிருக்கிற தடைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். உடல் சார்ந்த நோய் கட்டுக்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளின் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளுக்கு வலியை, வேதனையை, வருத்தத்தை, கண்ணீரை கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவரமாக உன் பிள்ளைகளுக்குள்ளே நீர் செயல்படுவீராக. உன் பிள்ளைகளுக்கு நலம் தருவீராக. அந்தோணியாரே, உடைய பரிந்துரை என் பிள்ளைக்கு இந்த வேலையை பெற்றுக் கொடுக்கட்டும், இந்த அரசு வேலை கிடைக்கட்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரிவு காட்டுங்கப்பா. உன் பிள்ளைகள் ஏங்கி காத்திருக்கிற நன்மையான நிலைகளால் நிரப்பும். என் ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்கிற திருப்பாடல் ஆசிரியருடைய நிறைவு உணர்வினாலே நாங்களும் இந்த நாளிலே நிரப்பும்படியாக எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே எங்களை தாங்கும்படியாக எங்களை எப்போ கொடுக்கிறோம். நீர் எம்மை காண்பதற்காய் நன்றி. நீர் எம்மை பலப்படுத்துவதற்காய் நன்றி.
நீர் எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே சென்று ஆளுகை செய்வதற்காய் நன்றி. எங்கள் இல்லங்களை உம் பிரசன்னத்தால் நிரப்புவதற்காய் நன்றி. உடைய திருப்பிறப்பி கொண்டு வந்த மகிழ்ச்சியினாலும் அமைதியினாலும் எங்களையும் எங்களுடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் நிறைத்து வழிநடத்த போகிற உடைய கிருபைக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்வுக்கும் எங்களுடைய உயர்வுக்கும் எங்களுடைய மகிழ்ச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிற கிருபைக்காய் நன்றி. இதோ மருத்துவமனைகளிலே இல்லங்களிலே படுத்த படுக்கையாக இருக்கிற, நோய்வாய்ப்பட்டிருக்கிற, விபத்தில் காயப்பட்டிருக்கிற, முதுமையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் சென்று தொட்டு சுகப்படுத்துகிற உடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. மாண்புயருவருள் அடையாளத்தை தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே. உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, புனித பதுவை அந்தோணியாரின் அருட்காவலில் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக புனிதருக்கு நவநாள் எடுத்து அவர் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும், அவருடைய பரிந்துரை வழியாக இறைவனின் ஆசிரை வேண்டி பெறவும், தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்குள்ளே ஆராதனை டிவி என்கிற ஆசிர்வாதமான இந்த ஒரு வலையொலி தளம் வழியாக நாம் கூடி வந்திருக்கிற இவ்வேளையில் இதோ ஆண்டவர் இந்த திருப்பலி வழியாக நம்மையும் நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும், குறிப்பாக ஆராதனை டிவிக்காக அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற தொண்டு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க இந்த திருப்பலியில் அருள் வேண்டுவோம். இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரினுடைய நல்வாழ்வையும் குறித்து அக்கறை கொண்ட ஆயனாக, நாம் பல நேரங்களில் அவருடைய பார்வையிலிருந்து காணாமற் போனாலும் நம்மை தேடுகின்றவராக, நமக்கு ஆறுதல் தருபவராக, நமக்கு ஆற்றல் தருபவராக, நம்மை ஆசீர்வதிப்பவராக, வார்த்தை வழியாக நம்மோடு பேச இருக்கிற அந்த ஆண்டவரின் குரலுக்கு புனித பதுவை அந்தோணியார் மனம் உவந்து செவிசாய்த்ததைப் போல நாமும் செவிசாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக இந்த திருப்பலியில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பல நேரங்களில் நம்மை தேடுகிற இறைவனினுடைய அந்த தேடுதலுக்கு நாம் உட்படாதவாறு தொடர்ந்து அவருடைய பார்வையிலிருந்து வெளியேறின நம்முடைய பாவங்கள் குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரின் மகத்தான அந்த அன்பினுடைய மாண்பினை உணர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரே இறைவா, உமது மீட்பை பூவுலகின் கடை எல்லை வரைக்கும் அறிவித்தீரே. அதனால் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மாட்சியை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்நோக்கிட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். உரக்க கூறு என்றது ஒரு குரல். எதை நான் உரக்க கூற வேண்டும் என்றேன். மானிடர் அனைவரும் புல்லே ஆவர். அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே. ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம், பூ வதங்கிவிடும். உண்மையில் மானிடர் புல்லே ஆவர். புல் உலர்ந்து போம், பூ வதங்கிவிடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 96. நாம் பாட வேண்டிய பதிலுரை இதோ.
நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 18 12 தொடங்கி 14 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட
நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள் என்கிற திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் அழைப்போடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். மனம் மாறுங்கள் என்று சொல்லுகிற போது அது முழுக்க முழுக்க மனிதர்களாகிய உங்களுடைய என்னுடைய முயற்சி என்பதாக மட்டும் நாம் கவனத்தில் கருத்தில் கொள்ளக்கூடாது. முழுமையான மனிதருடைய மனமாற்றம் என்பது கடவுளும் மனிதரும் இணைந்து செயல்படுவதன் விளைவாக இருக்கிறது. மனம் மாறுவதற்கான அழைப்பை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். மாறினா மாறு, மாறாட்டி போ என்று பாப்பாத்தி அம்மா மாடு மேய்ச்சி வந்தாச்சு, கட்டுனா கட்டு, கட்டாட்டி விட்டு போ அப்படின்னு மனித உறவுகள் பல நேரங்களில் ஒரு புள்ளியில் நின்று விடுகிறார்கள், கழட்டி விடுவாங்க. ஆனால் கடவுள் அப்படி தன் பிள்ளைகளை கழட்டி விட்டு விடுகிறவர் அல்ல. தன் பிள்ளைகளை நினைவு கூறுகிறவர், தன் பிள்ளைகளை தேடுகிறவர். மனமாற்றத்திற்கான அந்த ஒரு சிறிய உணர்வு நம்மில் எழுந்தாலே போதும், அதை எப்படி பயனுள்ள ஒரு வாழ்வாக மாற்ற முடியும் என்பதில் கனிவு நிறைந்த ஒரு தேடலை உட்படுத்துகிறவர் கடவுள். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் 2ஆம் எசாயா என்று விவிலிய அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய 40ஆம் அதிகாரம் தொடங்கி 55ஆம் அதிகாரம் வரை 2ஆம் எசாயா, அதாவது எசாயா இறைவாக்கினரின் சீடராக அவரை நெருக்கமாக பின்பற்றிய ஒருவர் எழுதியது என்று சொல்லப்படுகிற கருத்தாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பபிலோனிய அடிமை தலைக்கு பிறகு இஸ்ரேல் மக்கள் தங்கள் பாவங்களுக்காக இந்த அடிமைத்தனத்திலே அதிகமாக வேதனைகளை, துன்பங்களை, இன்னல்களை, நெருக்கடிகளை, அவமானங்களை சந்தித்து நல்ல பட்டு அனுபவித்த ஒரு நிலையில் எல்லாற்றையும் நாங்கள் இழந்து போனோம் என்கிற நொந்து போன அந்த உள்ளங்களுக்கு இறைவன் ஆறுதல் வழங்கக்கூடிய மொழிகளாகத்தான் இந்த 15-16 அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ஆறுதல் தருபவராக, ஆற்றல் தருபவராக அவர் விளங்குகிறார். அந்த கடவுள் தரக்கூடிய ஆறுதலை, ஆற்றலை நம்முடைய உள்ளத்தில், வாழ்க்கையில் உணர்வதற்கு நாம் செய்ய வேண்டியது பாவங்களை விட்டு நமக்கு ஒலிக்கப்படுகிற அந்த பாலைவன குரலை கேட்கிற பிள்ளைகளாக இன்னும் என்னை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய, இறைவனின் சாயலில் இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து என்னை பிரிக்கக்கூடிய, இறைவன் படைத்த இந்த உயிர்களிடத்திலிருந்து என்னை பிரிக்கக்கூடிய எதுவோ அதை நான் மாற்றிக்கொள்வதற்கு முன் வர வேண்டும். அது என்னுடைய ஆணவமாக இருக்கலாம், அது என்னுடைய செருக்காக இருக்கலாம். அதுதான் அங்கே மறைமுகமாக சொல்லப்படுகிறது. நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படுக. பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும்போது ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை. நான் உனக்குமே லாய்க்கில்லாதவன், எனக்கெல்லாம் கடவுள் அருள் புரிவாரா, என் ஜபத்துக்கெல்லாம் அந்தோனியார் பரிந்துரை செய்வார் அப்படின்னு நம்ம பற்றியே ஒரு தரக்குறைவாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. அதே போல மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும். அப்போ இன்னும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு செருக்கு, ஆணவ மனநிலை, நான் சொல்கிறது தான், நான் செய்யறது தான் அப்படிங்கிற அந்த மாதிரியான அந்த போக்குகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக கடவுளினுடைய அந்த அருட்கொடைகளை, ஆவியால் அபிஷேகம் செய்யப்படுகிற நிலைகளை நாம் அனைவருமே பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் மிகவும் கனிவோடு, அக்கறையோடு நம்மை தேடுகிற ஒரு ஆயனாக தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தினுடைய
நிறைவு பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவற்றை தோளில் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் என்று எந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த கரிசனை வெளிப்படுத்தப்படுகிறது என்பதைத்தான் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலும் கூட இயேசு இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று மிக யதார்த்தமாக அந்த யூத மக்களோடு, இஸ்ரேல் மக்களோடு, அவருடைய வாழ்வாதாரத்தோடு இணைந்த ஆடு மேய்க்கும் அந்த ஒரு அனுபவத்திலிருந்து ஒரு நிகழ்வை அவர்களுக்கு சுட்டி காட்டி, காணாமற் போன அந்த ஒரு ஆட்டை தேடக்கூடிய ஆயனினுடைய அந்த தனிப்பட்ட ஒரு அன்பை, அக்கறையை மீண்டும் நம்முடைய உள்ளத்திலே அவர் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் இந்த காணாமற் போன ஆட்டை தேடிச் செல்லுகிற ஆயரினுடைய அன்பை 5 நிலைகளிலே நாம் பார்ப்பதற்கு நற்செய்தியில் இயேசு சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பாருங்கள், ஒவ்வொரு ஆடு என்னவோ 100 ஆடு தான், ஆனால் ஒவ்வொரு ஆட்டின் மீதும் தனி அன்பு கொண்டிருக்கிறவராக அந்த ஆயன். இண்டிவிஜுவல் லவ், பர்சனல் லவ். சும்மா பொதுவாக 10ஓட 11 அத்தோட 4 அதுவல்ல கடவுளின் பார்வை. தனிப்பட்ட முறையில் இவள் என் மகள், இவன் என் மகன் என்று தனிப்பட்ட முறையிலே நம்மை அன்பு செய்கிறார். அதே போல அவருடைய இந்த வழிகாட்டுதலில் வாழுகிற நாம் தவறி போகிற போது, தடுமாறுகிற போது, தடமாறி பயணிக்கிற போது, காணாமல் போகிற போது, எங்கே என் மகள், எங்கே என் மகன் என்று தேடுகிற அன்பை அந்த ஆயன் வெளிப்படுத்துகிறார். சீக்கிங் லவ். அதே போல அந்த தேடுதலில் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய கடவுள். நம்மெல்லாம் ஆத்திரப்படுகிறோம், அவசரப்படுகிறோம். 9 வாரம் நவநாள் வச்சுருக்கிறேன், இத்தனை நாள் நான் கோயிலுக்கு போகிறேன், இத்தனை ஜபமாலை சொல்ல போகிறேன், இதுக்குள்ளே எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும். கடவுளுக்கே நாம் கால வரையறைகளை பல நேரங்களிலே போடுகிறோம். ஆனால் உங்களையும் என்னையும் அவருக்குரிய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவதில், என் பிள்ளை, என் மகன் எப்போது என்னை தேடுவான், எனக்குரிய பிள்ளையாக வருவான் என்று கடவுள் பொறுமையாக நமக்காக காத்திருக்கிறவராக, அவருடைய அன்பு என்பது பேஷண்ட் லவ் என்று 3வது அந்த ஆயனுடைய அன்பு பரிமாணத்தை நாம் பார்க்கிறோம். 4வதாக அப்படி நம்மை அவர் கண்டுகொள்ளுகிற போது, அவருக்குரிய பிள்ளையாக, அவருக்குரிய ஒரு வாழ்க்கை நம்மிடமிருந்து வெளிப்படுகிற போது மகிழ்ச்சியுறுகிற ஒரு கடவுளாக கடவுளுடைய அன்பை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் விவிலியத்திற்குள்ளே பயணித்து வாசிக்கிற போது கடவுள் பல நேரங்களில் தன் மக்களை அன்பு செய்கிறார், அல்லது தன் மக்கள் பாவம் செய்கிற போது சினம் கொள்கிறார், வருந்துகிறார். அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறத பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். இதெல்லாம் மனித நிலையிலிருந்து கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகையான மனிதர்களினுடைய ஒரு வெளிப்பாட்டு இலக்கியம்தான் இப்படி கடவுளை வெளிப்படுத்துவது. ஆனால் இந்த கடவுள் தன் பிள்ளைகளை குறித்து மகிழ்ச்சி கொள்ளுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிற பதிவுகளாக விவிலியத்தில் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிற இந்த இயேசுவினுடைய ஓமை என்பது காணாமற் போன அந்த ஆட்டை கண்டுகொள்ளுகிற போது, கண்டுபிடிக்கிற போது அந்த ஆயன் இயேசு அடையக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அவ்வளவு மகிழ்ச்சி. பிரியமான பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வதில், கடவுளினுடைய அந்த ஒரு வாழ்வை உள்ளத்திலே உணர்ந்து அடுத்திருப்பவரோடு பகிர்வதில் எவ்வளவு தூரம் இறைவன் இயேசு மகிழ்ச்சி கொள்ளுகிறார் என்பதுதான் ரிஜாய்சிங் லவ் என்று அந்த ஆயனினுடைய 4வது அந்த அன்பினுடைய பரிணாமமாக பார்க்கப்படுகிறது. நிறைவாக அந்த ஆயன் நமக்கு எப்போதும் பாதுகாப்பை கொடுப்பவராக இருக்கிறார். முன்னும் பின்னும், வலப்புறமும் இடப்புறமும், மேலும் கீழும் அரண் போல சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறவர் தான் இந்த இறைவன். எனவே அது ப்ரொடெக்டிவ் லவ் என்றும் பார்க்கிறோம், பாதுகாக்கக்கூடிய அன்பு. இப்படி 5 நிலைகளிலே இந்த ஆயனினுடைய அன்பை அந்த ஆடு உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் இத்தகைய மேலான அன்பை, உள்ளார்ந்த வகையிலே ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய, உடைத்து உருமாற்றக்கூடிய அன்பினுடைய ஆழத்தை உள்ளத்தில் உணர்ந்தார். அந்த உணர்வு தான் அவருக்கு
ஏராளமான ஆன்மாக்கள் இன்றைக்கு இறைவனை விட்டு திருகவையை விட்டு வெளியிலே பதராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்களே, காணாமற் போய் இருக்கிறார்களே, அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை அத்தகைய நிலைக்கு உண்டாக்கின அந்த தப்பறை கொள்கைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிற மகத்தான பணியை ஒரு நல்ல ஆயனைப் போல தான் வாழ்ந்த காலத்தில் செய்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கும் தன்னுடைய வல்லமையான பரிந்துரையினாலே மனம் வாடி மனம் நொந்து அன்பு என்றால் என்ன என்றே தெரியாத நிலைக்கு ஆளாகி போய் புலம்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பக்தர்களையும் இயேசுவோடு இணைக்கக்கூடிய, இயேசு என்கிற அந்த ஆயனினுடைய அந்த ஒரு இணைப்பிற்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த திராட்சை கொடியோடு இந்த பிள்ளைகளை இணைக்கக்கூடிய மகத்தான பணியை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதைப் போல, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஒருவர் கூட அழியக்கூடாது. அதுதான் இயேசுவினுடைய தேடல் மனநிலை. இன்றைக்கு நம்ம லாப நஷ்டம் பார்க்கக்கூடிய உலகத்தில் வாழ்கிறோம். வர்த்தக பண்பாடுகள் போலோச்சுகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நுகர்வு வெறி மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து போனால் போகிறேன், காணாமல் போனால் போகுது, போட அடுத்து பார்த்துக்கோண்டா அப்படின்னு சொல்லி தொலைந்து போனவர்களை கண்டும் காணாமல் கடந்து செல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே தொலைந்து போனதை அக்கறையோடு ஒருவர் கூட அழியாமல் எல்லாரும் நிலைவாழ்வை பெற வேண்டும். பிரியமானவர்களே, ஏன்னா மனிதர்களுடைய மதிப்பு மனிதர்களுக்கு தெரிவதில்லை. ஏன் மதிப்பு எனக்கு எதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியறதில்லை. இதைவிட இன்னும் கேவலம் என்ன என்றால், என் மதிப்பே எனக்கே பல நேரங்களில் தெரிவதில்லை. அதுதான் நம்முடைய அந்த ஒரு இழி நிலையாக இருக்கிறது. ஆனால் திருப்பாடல் 8வது திருப்பாடல் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே அற்புதமாக சொல்லுகிறார், மனிதரை நீர் நினைவிற்கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். இப்போ எவ்வளவு உயர்ந்த ஒரு படைப்பாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் விலையேற பெற்றவர்கள். அதை பல நேரத்தில் நம்ம உணர்றதே இல்லை. அவர் தன் உள்ளம் கைகளிலே நம் ஒவ்வொருவரையுமே எழுதி வைத்திருக்கிறார், பொறித்து வைத்திருக்கிறார். அந்த உணர்வு பல நேரங்களில் நம்ம இயக்காததால் தான் காணாமற் போனாலும் காணாமற் போனதை குறித்து ஒரு கவலையும் இல்லாமல், ஒரு உணர்வும் இல்லாத மரங்கள் போல ஒரு உணர்வற்ற ஒரு சமூகமாக மழுங்கி போன ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அது வேதனைக்குரிய ஒன்று. ஆனால் இறைவன் நம்மை தேடுகிறவராக இருக்கிறார். உண்மையிலேயே அன்பு என்பது தேடக்கூடிய ஒரு உணர்வுடையது. ஒரு உருவகமாக ஒரு கதை ஒன்றை சொல்லி இந்த மறைவுரை பகிர்வை நான் நிறைவுக்கு கொண்டு விரும்புகிறேன். ஒரு நாள் மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகள் பண்புகள் எல்லாமே சேர்ந்து ஒருமிக்க குரல் எழுப்பின. எல்லா காலமும் இந்த மனுஷ உடம்புக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே பூட்டி எங்களை வச்சுருக்கிறீங்களே, எங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டி கொண்டு போகக்கூடாதா அப்படின்னு. அப்போ ஒரு அசரீரி சத்தம் வருது. இந்த மனங்களுக்குள் வாழுகிற எல்லா உணர்வுகளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அழைப்பு. 3 நாளைக்கு உங்களை இங்கேருந்து கூட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு தீவுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போய் நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக ஆட்டம் ஆடி பாடி மகிழ்ந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு மீண்டும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறது. உடனே எல்லா மனித மனங்களில் இருந்த எல்லாவற்றிற்கும் அது என்னது கோபமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், கடமையாக இருக்கலாம், இப்படி இருக்கக்கூடிய எல்லா நல்லவை
நல்லது அல்லாதவை எல்லா உணர்வுகளுமே ஒரே குதூகலம் கொண்டாட்ட. அப்பாடா, இந்த மனித உள்ளங்களை விட்டு வெளியேறி ஒரு 3 நாள் ஃப்ரீயாக ஜாலியாக போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாம் வெளியில் வந்துருச்சு. படகுல அவங்கள கூட்டிகிட்டு போகணும். எல்லாரும் ஏறிட்டாங்க. இன்னும் யார் வரணும் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தா அன்பு தான் கடைசியில் வருது. ஏன் நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படின்னு கேட்டால் அந்த அன்பு சொன்னிச்சான், இல்லை இன்னும் யாராவது மேலே ஏறாமல் இருக்கிறாங்களா, ஒரு சில பேர் நம்ம எதுக்கு இந்த இதில் இவங்களோட சேரணும் அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கலாம், அங்கெல்லாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க அல்லது ரொம்ப கோவக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்ன சின்ன உணர்வுகள் மனித உணர்வில் இருப்பவையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒதுங்கி இருக்கலாம். அவங்களையெல்லாம் நான் கூட்டி தேடி வரணும்னு சொல்லி அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. எல்லாரும் ஏறிட்டாங்க. தாப்பா நீ தாப்பா ஏறணும். ஏறிடுச்சான். எல்லாரும் போகிறாங்க. அந்த தீவில் போய் 3 நாள் ஜெகஜோதியாக வாழ்கிறாங்க. ஃப்ரீயாக ஜாலியாக ஒருத்தர் கைகோர்த்து கொண்டு எல்லாம் அப்படியே அந்த ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை பெறுகிறார்கள். 3ஆம் நாள் நிறைவுக்கு வருகிறது. மாலை நேரத்தில் மீண்டும் படகேறி அந்த பக்கமாக போய் மீண்டும் எங்கே அவர்கள் குடியேறி இருந்தனவோ அங்கே போகணும். அப்படியான ஒரு மாலை நேரம் வருகிற போது ஒரு மாதிரி அப்படி வானம் இருட்டுகிறது, புயல் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் அந்த அசரீரி குரல் சொல்லுகிறது, மிக விரைவாக எல்லாம் ஏறுங்க, இருக்கிற படகுகளில் டக்கு 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 டக்குன்னு ஏறுங்க, நேரமாகிறது, புயல் வரப்போகிறது, மழை பெய்ய போகிறது, அதனால் ஆபத்து இருக்கிறதுனால சீக்கிரமாக போங்க. இப்போ எல்லோரும் வேகமாக போய் ஒவ்வொருவரும் ஏறுகிறார்கள். ஆனால் அன்பு மட்டும் இன்னும் ஏறாமல் இருக்குது. ஏன்னா அன்பு வந்து இறங்கி எல்லாரும் அந்த படகுல ஏறிட்டாங்களா, எல்லாரும் மீண்டும் அந்த அக்கறைக்கு போவதற்கு வந்து விட்டார்களான்னு சொல்லி எங்கேயாவது யாராவது நிற்கிறாங்களான்னு தேடிக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே இங்கே எந்தெந்த படகுகளை எல்லாம் நிறமுனிச்சு எல்லாம் அங்கங்கே ஒவ்வொருத்தரும் பயணத்தை தொடங்குவதற்கு தயாராகி விட்டார்கள். ஒரு வழியாக தீவு முழுக்க இந்த வந்த எல்லாருமே போகிறதுக்கு தயாராகிட்டாங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு அன்பு அங்கே வருகிறது. அப்போ அந்த அன்பு ஏறுறதுக்கு பார்த்தா அங்கே எல்லாம் படகுல எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் ஃபில்டு, எல்லாம் முழுமையாக இருக்கிறது. அப்போ போய் கடமை என்கிற அந்த பண்பு இருந்தக்கூடிய அந்த படகுல போய் தயவுசெய்து கொஞ்சம் ஒதுங்கி என்னையும் சேர்த்துக்கவேன்னு சொல்லி அன்பு கேட்டுச்சான். அப்போ கடமை சொன்னிச்சான், எப்பா நீ வேறு ஏற்கனவே 3 நாளாக பல வேலைகளை செய்யாமல் அதாவது அப்படியே கிடக்குது, போய் தான் எது எங்கே கிடக்குன்னு பார்க்கணும், நீ வேறு இந்த டென்ஷனை ஏற்றிட்டு இருக்கிற, அதனால் உன்னையெல்லாம் ஏற்றிட்டு போனதுக்கு நேரமில்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கடமை கிளம்பிருச்சு. அதே போல் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுகிறது. பொறுமைக்கிட்ட போய் நின்று அன்பு கேட்டுச்சான், எப்பா நீயாவது கொஞ்சம் என்னை ஏற்றிக்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லு. இங்கே பாரு, எப்போ பொறுமையாக இருக்கணும் எப்போ பொங்கியலன்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப பொறுமையாக இருந்தானே என்னை முட்டாளாக்கிடுவாங்க. அதனால் உன்னையெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு இப்போக்கி பொறுமை இல்லை, நான் கிளம்பி போகணும், நான் அங்கே போய் பொறுக்க வேண்டியது நிறையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் படகை கிளம்பிடுச்சான். அப்போ இப்படி ஒவ்வொன்றாக அந்த அன்பை ஏற்றிக்கொள்வதற்கு தயக்கம் காட்டி எல்லாமே போயிடுச்சு. நல்லவையும் போயிடுச்சு, நல்லதல்லாவையும் கிளம்பி எல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியில் ஒரே ஒரு சிறிய ஒரு ஓட்டை படகு, அதில் அன்பு மட்டும்தான் ஏற முடியும். அதை ஓட்டக்கூடிய நபரை பார்த்தா ஒரு வயதான தோற்றத்துடைய ஒரு நபர் மட்டும் அங்கே இருந்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ ஐயா என்னையை அந்த பக்கம் ஏற்றி கொண்டு விடுவீங்களா அப்படின்னு. வா, வேறு வழியில் உன்னைய தான் நான் ஏற்றிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்போ ஏறின பிறகு அந்த அன்பு அந்த பெரியவர், உங்கள் பேர் என்ன, அது பாப்பா முக்கியம், முதல்ல அடுத்த கரைக்கு போவோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல பண்பு எல்லாரையும் தேடக்கூடிய, எல்லாரையும் நாடக்கூடிய, எல்லாவரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்களா, எல்லாரும் இந்த மகிழ்ச்சிக்கு வந்தாங்களா அப்படிங்கிற தேடக்கூடிய இந்த உணர்வு உண்மையிலே உனக்கு மட்டும்தான் அது இருக்குது, பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே அந்த படகுல, ஓட்டை படகுல ஒரு வழியாக அந்த கரைக்கு சேர வேண்டிய சேர்ந்தாச்சு. அப்போ இறங்கின பிறகு அன்பு கேட்டுச்சான், இப்போயாவது நீங்கள் சொல்லுங்கள் யார் நீங்கள் அப்படின்னு. அப்போ அந்த வயதான தோற்றத்தில் இருந்த அந்த நபர் சொன்னாராம், நான் தான் காலம். நிச்சயமாக இந்த காலம் என்பது நீண்ட ஒரு தோற்றத்தை கொண்டது, நீண்ட ஒரு பார்வையை கொண்டது. இந்த காலத்தோடு இந்த அன்பு இணைந்து செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த உருவகமான இந்த கதை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆதியும் அந்தமும் இல்லாத கடவுள் ஆயனாக தன் பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் தன்னை அன்புள்ளவராக, கனிவுள்ளவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆயனினுடைய தேடலுக்குள்ளே தன் பிள்ளைகள் தன்னை கையளிக்க வேண்டும் என்பதுதான்
இன்றைக்கு நம் முன்பாக வைக்கப்படுகிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. இந்த அன்பு உணர்வை போல நாமும் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவு தலங்களிலே உண்மையான தேடலை, உறவுக்கான தேடலை, நீதிக்கான தேடலை, அந்த ஒரு இரக்க குணத்திற்கான தேடலை முன்வைக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் வாழணும். உணர்வற்றவர்களாக இன்றைக்கு சமூகம் நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கலாச்சார உலகம் என்பது அல்லது இந்த ஊடக மதிப்பீடுகள் என்பவைகள் எல்லாம் எவனோ எக்கேடு கட்டு போகிறான், உனக்கென்ன, நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ போய்கிட்டே இரு, எவனை பற்றியும் கவலைப்படாத என்று சொல்லக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் கேட்டு இருக்கிற இந்த இயேசுவின் உவமை, இன்றைய முதல் வாசகம், நாம் அடுத்திருப்பவருக்கு அன்பை கொண்டு செல்லுகிறவர்களாக, அடுத்திருக்கிறவரை பற்றி அக்கறை கொள்ளக்கூடியவர்களாக, சாப்பிட்டீங்களா, மருந்து எடுத்தீங்களா, டாக்டர்கிட்ட போனீங்களா, இப்போ எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, பரீட்சையை நல்லா எழுதுனீங்களா, வேலை கிடச்சிருச்சா, வேலை அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட அந்த காணாமற் போன நிலையில் இருக்கிறவர்களை எல்லாம் மீண்டும் கண்டுபிடித்து அந்த மகிழ்ச்சி என்கிற அந்த அன்பு என்கிற அந்த வட்டத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். அதை செய்திருக்கிற புனித பதுவை அந்தோணியாரினுடைய முன் உதாரணத்தை நாமும் மனக்கண் முன்பாக கொண்டு புனித அந்தோணியாரை போல பிள்ளைகளை, தொலைந்து போன பிள்ளைகளை, கடவுளை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் மீண்டும் இந்த நம்பிக்கை குடும்பத்திற்குள்ளே, விசுவாச குடும்பத்திற்குள்ளே, திரு அவைக்குள்ளே, நாம் இருக்கக்கூடிய அந்த சூழலுக்குள்ளே ஒன்றிணைக்கக்கூடிய அந்த நேர்மறையான பண்பை கொண்ட பிள்ளைகளாக, ஆறுதலை வழங்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ, அன்பை கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக வாழ, புதிய வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய, அதை மற்றவர்களுக்கும் வழங்க வாய்ப்பை தரக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு இயேசுவிடம் புனித அந்தோணியாரோடு இணைந்து அருள் வேண்டுவோம். ஆமேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினார் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரு முன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜபிக்கின்ற புனித பதுவை அந்தோனியாரின் பக்தர்களாகிய உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களோடும் நாங்கள் இந்த திருப்பலியை காண்பதில் எங்களுக்கு பேருதவி புரிகின்ற ஆராதனை டிவி வலைதள உறுப்பினர்கள், உழைப்பாளர்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதல்களோடும் எங்களுடைய ஜபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளின் அரசு நம்மிடையே வர இயேசு நமக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதா நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.